سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு சிறார்களே, இன்று ஷாபான் மாதம் 15ஆம் இரவு, அதாவது லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய மத்தி, ஷாபானுடைய நடு இரவு என்று இன்றைய இரவை சொல்வார்கள். லைலத்துல் பராஆ, இன்று இரவுக்கு லைலத்துல் பராஆ என்று சொல்லப்படும். இன்று இரவு மிக விசேடமான ஓர் இரவு. இந்த இரவை பற்றி அதிகமானவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயம். நான் சிறுவனாக இருந்த காலத்தில், ஏறத்தாழ 60 வருஷத்துக்கு முதல் அல்லது சுமார் 25-30 வருடங்களுக்கு முன், லைலத்துல் பராஆ, பராஅத்துடைய இரவு வருமென்றிருந்தால் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே பெண்களெல்லாம் ரொட்டி சுடுவதற்கு ஆயத்தமாகி விடுவார்கள். இறைச்சி கடைக்காரர்கள் கூட அன்றைய தினத்தில் நல்ல மாடுகளை அறுப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். சிறுவர்களுக்கு பெருங்கொண்டாட்டமாக இருக்கும். நானும் சிறுவனாயிருந்த காலத்தில் சிறுவர்களுடன் இணைந்து வீதிகளிலே, தெருக்களிலே, பாதைகளிலே பிராத் ரொட்டி தாருங்கள், பிராத் ரொட்டி தாருங்கள் என்று கேட்டு நாங்கள் இந்த ஊரை சுற்றி வந்திருக்கின்றோம். இன்று இந்த பராத்தும் இல்லை, பிராத்தும் இல்லை, ரொட்டியும் இல்லை, இட்லியும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களில் பலர் அந்த காலத்தில் சிறுவர்களாக இருந்த நேரத்தில் ரொட்டி வாங்கியவர்கள் தான். நானும் அவர்களுடன் சேர்ந்து ரொட்டி வாங்கி இருக்கிறேன். ஆனால் இன்று இஸ்லாம் மார்க்கத்தை நவீன முறையில் ஆய்வு செய்து கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்பாளர்கள் லைலத்துல் பராத் என்று ஒன்றில்லை, அன்றைய தினத்திலே ரொட்டி சுடுவது என்று ஒன்று கிடையாது, அன்றிரவை ஹயாத்தாக்குவதென்று ஒன்று கிடையாது என்று மக்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்து மக்களை இபாதத்து செய்யாமல் தடுத்து விடுகிறார்கள். வயது வந்தவர்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஏறத்தாழ 20-25 வருடங்களுக்கு முன் லைலத்துல் பராஆ ஷாபான் 15ஆம் இரவு காத்தான்குடியில் உள்ள எந்த ஒரு பள்ளி வாயிலை எடுத்துக்கொண்டாலும் இஷாவுக்கு பிறகு 3 யாசீன் ஓதுவார்கள், பயான் செய்வார்கள். ஏறத்தாழ 10 மணி அளவில் தான் பள்ளி கலைந்து மக்கள் ரொட்டி பார்சலோடு போய் வீட்டுக்கு சேர்வார்கள். இன்று பாருங்கள், இஷா தொழுகையோடு பள்ளி வாயல்கள் இழுத்து மூடப்படுகின்றன. பள்ளிவாயல்களில் ஒரு இபாதத்தும் இல்லை, குர்ஆன் ஓதுவதும் இல்லை, ஸலவாத்து சொல்வதும் இல்லை, யாசீன் ஓதுவதும் இல்லை. இந்த அளவுக்கு நவீன கண்டுபிடிப்பாளர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை அதன் தூய முறையில் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லா இபாதத்துக்களையும் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். பள்ளி பாழடைந்த வீடு போல் காட்சி அளிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய இரவு மிக விசேடமான இரவு. லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான். மக்காவிலே சமீப காலத்தில்
ஒருவர் பெரிய மனிதர் இருந்து மரணித்து விட்டார். அவர் பெரிய எழுத்தாளர், பெரியார்ஞன். வஹாபிசம் பிறந்த நாட்டிலேயே இருந்து கொண்டு வஹாபிசத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மனிதர். மக்காவிலே இருந்தவர். இலங்கையிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பலர் அவரை சந்தித்து அவரிடத்திலே துஆ பரக்கத்து பெற்று வந்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ அவர் காலமாகி வபாத்தாகி ஒரு 6-7 வருடங்கள். 2004 அவர் வபாத்தாகி இருக்கிறார். அவரை எனக்கு தெரியாது. இப்போது அவருடைய மகன் மக்காவிலே இருக்கின்றார். சுன்னத் வல் ஜமாஅத் நடவடிக்கைகள் அனைத்தும் அங்கே நடைபெறுகின்றன. சொன்னால் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். மக்காவிலா, சவுதியிலா மௌலத் ஓதுகிறார்கள், சவுதியிலா தண்ணி ஓதுகிறார்கள், சவுதியிலா ஊதி பார்க்கிறார்கள் என்றால் அதிசயப்படுவீர்கள். காரணம், வஹாபிசம் பிறந்த இடம் சவுதி. இன்று மக்காவிலிருந்து சுமார் 30-35 மைல் தொலைவில் அந்த பெரியாருடைய இடம் இருக்கின்றது. அவர்களுடைய மக்காம் இருக்கின்றது. மிக விசாலமான மக்காம். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு பல நாடுகளிலிருந்தும் வருகின்ற சுன்னத் வல் ஜமாஅத் மக்கள், விஷயம் தெரிந்தவர்கள், அவர்களை சந்திக்க போகிறார்கள். வபாத்தான் அவருடைய மகன் இப்போது தகப்பனாருடைய இடத்திலே இருந்து கடமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய இடம், விசாலமான இடம், அழகான கட்டிடம், நாகரிகமான அமைப்பிலே அங்கே இருக்கிறது. 100கணக்கான கார்கள் அவருடைய உள்ளே அவர்களுடைய தோட்டத்திலே நின்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். நானும் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் என்னுடன் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு நான் அவருடைய இடத்துக்கு சென்று மகரிப் தொழுதேன். மகரிப் தொழுகையின் பின்னால் அங்கே மௌலிது நடைபெற்றது. ஒவ்வொருவரும் வந்த அரபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள், சஹாபாக்களை புகழ்ந்து பாடினார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து பாடினார்கள். மற்றவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தார்கள். கிராத் ஓதினார்கள். மிஸ்ரிலே இருந்து வந்த காரிகள் அழகான முறையிலே கிராத் ஓதினார்கள். கடைசியிலே இஷா தொழுகைக்கு சற்று முன் நார்சா வழங்கப்பட்டது, தபர்ருக் வழங்கப்பட்டது. நாங்கள் இங்கே நார்சா வழங்குவது போல் அவர்களும் நார்சா வழங்கினார்கள். அதை நாங்களும் பெற்றோம், வந்தவர்களும் பெற்று இஷாவை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு நாங்கள் வெளியேறினோம். அவருடைய தகப்பனார் அவர்கள் எழுதிய அஸ்ஸையித் முஹம்மது இப்னு அலவி இப்னு அப்பாஸ் அல் மாலிகி அல் மக்கி அல் ஹசனி அவர்கள் எழுதிய 100கணக்கான கிதாபுகளில் ஒரு சில கிதாபுகளையும் அவர்களுடைய மகனார் அவர்கள் எங்களுடைய கையிலே தந்து, சுன்னத் வல் ஜமாஅத்தை ஹயாத்தாக்கக்கூடிய உங்களுக்கு இதை ஒரு ஆயுதமாக நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி பார்சல் கட்டி எங்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். தண்ணி ஓதுவதற்காக நிறைய சனங்கள் வந்து தண்ணீரை கொடுத்தார்கள். ஒரு தரம் அதிலே அவர் ஊதி விடுகிறார், எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இவற்றை நாங்கள் கண்டோம். இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்காவுக்கு சென்றால், உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ நீங்கள் சென்றால் அந்த இடத்தை தேடி அந்த இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த பெரியார் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள், மாதா ஃபி ஷாபான். அந்த நூலுடைய பெயர் மாதா ஃபி ஷாபான். ஷாபானில் என்ன இருக்கிறது, ஷாபான் மாதத்திலே என்ன இருக்கிறது என்ற கேள்விக்குறியோடு பெயரிட்டு அதிலே இந்த ஷாபான் மாதத்தில் உள்ள விசேஷங்கள் அனைத்தையும் அவர்கள் எழுதி 15ஆம் இரவான இன்று நீங்கள் இந்த இரவை கொண்டாட வேண்டும்,
ஹயாத்தாக்க வேண்டும், இன்றைய இரவில் இபாதத்து செய்ய வேண்டும் என்று விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபு என்னிடம் கைவசம் உள்ளது. அதை எடுத்து வந்து ஒவ்வொரு வரியாக வாசித்து உங்கள் மத்தியிலே விளக்கம் செல்வதாயிருந்தால் 5 நாள் 10 நாட்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுக்கு சாத்தியமில்லை. ஆகையினால் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் மத்தியிலே சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விசேஷங்களை வைத்திருப்பான். இந்த ஷாபான் மாதத்திலே அல்லாஹ் செய்த விசேஷமான வேலை என்னவெனில் தெரியுமா? ஆரம்பத்தில் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம்தான் இருந்தது. மக்கள் தொழும்போது மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸிலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கித்தான் தொழுது வந்தார்கள். அதுவே கிப்லாவாகவும் இருந்து வந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்விலே மஸ்ஜிதுல் அக்ஸா கிப்லாவாக இருப்பது விருப்பமாக தெரியவில்லை. அவர்கள் அதை விரும்பவில்லை. மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லா தான் கிப்லாவாக ஆக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் எதை விரும்புகிறார்களோ அதை அல்லாஹ் செய்வார். வாய் திறந்து அவர்கள் கேட்க தேவையில்லை. நாங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அதைத்தா இதைத்தா என்று வாய் திறந்து கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய கல்விலே ஒரு விருப்பம் வந்தால் போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விருப்பத்தை அறிந்து அவர்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பான். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் கிப்லா இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமில்லை. எந்த நேரமும் அவங்களுடைய உள்ளத்திலே கிப்லா கஅபாவாக ஆக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருந்து வந்தது. அல்லாஹ் அதை பற்றி சொல்கிறான் திருக்குர்ஆனிலே, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك شطر المسجد الحرام. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஹபீபே முஹம்மதே, ரசூலே, நபியே, கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபி ஸமாஇ, நீங்கள் அடிக்கடி வானத்தை பார்க்கிறீர்கள். உங்களுடைய கல்பு வானத்தின் பக்கம் திரும்புகிறது. உங்களுடைய முகம் வானத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். கது நரா, அல்லாஹ் சொல்றான், நாங்கள் பார்க்கிறோம். தகல்லுப வஜ்ஹிக ஃபி ஸமாஇ, வானத்தை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அர்த்தம்? கிப்லா கஅபாவாக மாற்றப்பட வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உங்களுடைய கல்விலே ஏற்பட்டு அது மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இதை நாங்கள் அறிகின்றோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்வாஹா, நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய, நீங்கள் விரும்புகின்ற கிப்லாவை உங்களுக்கு தருகிறோம். فَلَنُوَلِّيَنَّكَ قِبْلَةً أَرْضَاهَا نَرْضَاهَا என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய பேச்சுடைய ஆழத்தை பாருங்க. ஹபீபுல்லாவுக்கு எந்த அளவுக்கு அந்நியம் கொடுத்து பேசுகிறான் என்பதை பாருங்கள். قَدْ نَرَى تَقَلُّبَ وَجْهِكَ فِي السَّمَاءِ فَلَنُوَلِّيَنَّكَ قِبْلَةً تَرْضَاهَا, நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய கிப்லாவை நான் உங்களுக்கு தருகிறேன். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மக்காவில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம், காபாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான். ஏறத்தாழ 17 மாதங்களும் 3 நாட்களும்
17 மாதமும் 3 நாட்களும். இது உங்களுக்கு ஹாஜநாயகத்துடைய கந்தூரி டைமில் வினாவோட போட்டியில் இது வரும். நல்லா ஞாபகத்தில் வச்சிருங்க. அந்த மக்கள் முஸ்லீம்கள் உசாமத்து பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஷஅபான் மாதம் நோன்பு வைக்கிறது போல நீங்க எந்த ஒரு மாதத்திலேயும் நோன்பு பிடிக்கிறீர்கள் இல்லையே, ஷஅபான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கிறீர்களே நாயகமே, அது ஏன் என்று கேட்டார்கள். கால, அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ذاك شهر, அந்த மாதம் எப்படியான மாதம் உங்களுக்கு தெரியுமா உசாமாவே? யக்ஃபுலு الناس عنه, அந்த மாதத்தை மக்கள் கவனிக்காம மறந்து போய் விடுகிறார். ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில வார மாதம் இது. ரஜபுக்கு அடுத்தது ஷாபான், ஷாபானுக்கு அடுத்தது ரமலான். அப்போ ரஜபுக்கும் ரமலான் மாதத்துக்கும் இடையில் வரக்கூடிய இந்த ஷாபானை மக்கள் மறந்து விடுகிறார்கள். ஆகையினால் அந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல. துர்பாவி இல்லாமல் எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே போய் சேருகின்றன. அப்துல் ரவுஃப் அப்துல் ஜவாது செய்த அமல்கள் இவ்வளவுதான் என்பது போகிறது. அப்துல் ஹசன் மோசின் அப்துல் அப்பாஸ் செய்த அமல்கள் இவ்வளவுதான், அது போய் சேருகிறது. இப்படி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு மனிதனும் செய்த அமல்கள் இன்றிரவு தான் போகிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒஹிப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உசாமாவே ஒஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிம், நான் நோம்பாளியாக இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் ஷாபான் மாதம் இந்த 15ஆம் இரவு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். நான் நோன்பாளியாக இருக்கும் போது என்னுடைய அமல் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி அமல்கள் அல்லாஹ் அளவில் உயர்த்தப்படக்கூடிய ஒரு விசேடமான இரவு இந்த இரவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஷஹ்ரு ஸலாத்தி அலன் நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகின்ற மாதம் இந்த மாதம். ஏன் மற்ற மாதத்தில் சொல்லக்கூடாதா? ஸலவாத் சொல்வதற்கு நேரம் வக்து கிடையாது. எந்த நேரத்திலும் சொல்லலாம், எந்த மாதத்திலும் சொல்லலாம். ஆனால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா என்ற திருக்குர்ஆன் வசனம் இறங்கியது இந்த ஷாபான் மாதத்தில் 15ஆம் இரவுதான். ரசூலுல்லாஹ் மீது அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்கின்றார்கள். ஈமான் கொண்டவர்களே, அந்த ரசூல் மீதும் நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்ற திருக்குர்ஆன் வசனம் இறங்கியது ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவான லைலத்துல் பராஅத்துடைய இன்றிரவு. ஆகவே இது ஒரு விசேஷமான இரவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வபி ஷஹ்ரி ஷாபான் லைலத்துன் முஅல்லமத்துன் முபாரக்கத்துன் முகர்ரம வஹிய லைலத்துன் நிஸ்பி மின்ஹு அல்லதி யதஜல்லா அல்லாஹு ஃபீஹா அலா خلقி பிஉமூமி மக்ஃபிரதி وشمول رحمتي فيغفر للمستغفرين ويرحم المسترحمين ويجيب دعاء السائلين ويفرج عن المكروبين ويعتق فيها جماعة من النار ويكتب فيها الأرزاق والأعمال. இந்த மாதம் விசேஷமான மாதம். அதிலும் இன்றைய இரவு விசேஷமான இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இரவில் தன்னுடைய பொது மன்னிப்பை கொண்டு தஜல்லியாகிறார்.
எங்கேயாவது ஒரு நாட்டினுடைய மன்னன், ஒரு அரசன், ஒரு ஜனாதிபதி ஆரோக்கியம் பெற்றார், வாட்டிலிருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டார், சுகம் கிடைச்சிட்டு என்ற ஒரு செய்தி கிடைத்தால் அந்த அரசன், அந்த ஜனாதிபதி, அந்த மன்னன் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுப்பான். சிறையில் இருப்பவர்கள் அவ்வளவு பேருக்கும் பொது மன்னிப்புன்னு சொல்லிடுவான். அல்லது சிறையில் இருக்கக்கூடிய 10,000 பேருக்கு பொது மன்னிப்புன்னு சந்தோஷத்தில் சொல்லிடுவான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இரவையில் பொது மன்னிப்பை கொண்டு தஜல்லியாகிறான். பொது மன்னிப்பு இருக்கேன்னு சொல்றான். பொது மன்னிப்பு வேண்டியவங்க கேளுங்கடா, நான் மன்னிப்பேன் சொல்றான். நம்ம கேட்காம இருக்கமே, அதுதான் குரல். கேளுங்க, இன்று இரவைக்கு விடிய விடிய கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். என்ன சொல்கிறான்? பிஉமூமி மக்ஃபிரத்திஹி வ ஷுமூலி ரஹ்மத்திஹி, பொதுவான அருள், பொதுவான மன்னிப்பை கொண்டு இன்று அவன் தஜல்லியாகி வயக்ஃபிரு லில் முஸ்தக்ஃபிரீன், பாவங்களை மன்னிக்குமாறு கேட்பவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறான். வயர்ஹமுல் முஸ்தர்ஹிமீன், ரஹமத்து செய்யும்படி கேட்பவர்களுக்கு ரஹமத்து செய்கிறான். வயுஜீபு துஆ ஸாயிலீன், துஆ கேட்பவர்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். வயுஃபர்ரிஜு அனில் மக்ரூபீன், கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில் இருப்பவர்கள் அவனிடத்திலே முறையிட்டால் அந்த கஷ்டங்களை அவன் நீக்கி வைக்கிறான். இன்றிரவு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்யலாம். எத்தனை பேர் என்று சொல்லல், அது எத்தனை பேரா இருக்கலாம் என்பது கீழே வரக்கூடிய ஹதீஸிலே வருகிறது. அதையும் நான் சொல்கிறேன். இந்த ஹதீஸில் எத்தனை பேர்கள் என்று சொல்லப்படவில்லை. ஒரு ஜமாஅத்தை, ஒரு கூட்டத்தை நரகத்திலிருந்து விடுதலை செய்யலாம். அந்த கூட்டத்தில் நாங்களும் ஒரு ஆளாக இருந்துட்டோம்டா எப்படி இருக்கும்? பெரிய பாக்கியமாக இருக்கும் அல்லவா? ஆகவே இன்றிரவைக்கு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேணும். நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். வயக்துபு ஃபீஹல் அர்ஸாக வல் அமால், ஒவ்வொருவருக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் உள்ள ரிஸ்குகள், உணவுகள், அவருக்கு தேவையானவைகள், அவர் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் இன்றிரவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி சீல் வைக்கிறான். அப்படியான ஒரு இரவு இந்த இரவு. அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يطلع الله إلى جميع الخلق ليلة النصف من شعبان ويغفر لجميع خلقه. அங்க ஒரு கூட்டத்துக்கு மன்னிப்பான் என்று வந்துச்சு. இங்கே என்ன சொல்றது? லிஜமிய ஹல்கி, அவனுடைய ஹல்குகள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். இல்லா லி முஷ்ரிக்கின், முஷ்ரிக்குக்கு பாவத்தை மன்னிக்க மாட்டான். முஷ்ரிக்கன் யாரு? காபிரீன்கள் என்று நாங்கள் சொல்றோமே, அவங்க மட்டுமா முஷ்ரிக்குகள்? ஈமான் கொண்டவன்லை முஷ்ரிக்கிறியான், அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். அவ் முஷாஹினின், முஷாஹினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். முஷ்ரிக்குடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும். முஷாஹின் என்ற ஆறு? அல் முஷாஹின் முனாஃபிகுன் ஷரீருன் யப்அது ஷிகாக வயூகிது நாரல் அதாவதி பைனல் முத்தஹாப்பைன். அவன் முனாஃபிக். முனாஃபிக்குட பாவத்தையும் இந்த இரவு மன்னிக்க மாட்டான். எப்படியான முனாஃபிக்கு? 2 பேர் கூட்டாளியாக இருப்பான், 2 பேர் நல்லா இருப்பான். அவர்களுக்கு இடையில பூந்து இவனுக்கிட்ட ஒன்றை சொல்லி அவனுக்கிட்ட ஒன்றை சொல்லி 2 பேருக்கும் இடையிலே பகைமையை, விரோதத்தை ஏற்படுத்துகிறானே, அவன்தான் முஷாஹின். அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா இன்று இரவு மன்னிக்க மாட்டான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானி, இப்னு ஹிப்பான் 2 நூல்களிலும் வருகிறது. ரவல் பைஹகி மின் ஹதீஸ் சய்யிதா ஆயிஷா
أن رسول الله صلى الله عليه وسلم قال أتاني جبرائيل ஜிப்ரீல் என்று சொல்லலாம், ஜபராயில் என்று சொல்லலாம். நாங்கள் எல்லாம் ஜிப்ரீல் என்று சொல்லி பழையினாக்கள், ஜபராயில் என்று சொல்லி ஹதீஸில் வருது. அத்தானி ஜபராயில் ஃபகால ஹாதிஹி லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் வலில்லாஹி ஃபீஹா உத்தகாஉ மினன் நாரி பிஅததி ஷுஊரி கனமி கல்பி. பார்த்தீங்களா எப்படி வருது? அந்த ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தாருடைய பாவத்தை மன்னிப்பான்னு வந்துச்சு. இந்த ஹதீஸில் அடுத்த ஹதீஸில் எல்லார பாவத்தையும் மன்னிப்பான்னு வந்துச்சு, 2 பேரை தவிர. இந்த ஹதீஸில் அல்லாஹ் தஆலா வலில்லாஹி ஃபீஹா உத்தகாஉ மினன் நார், நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பலரை விடுதலை செய்கிறான். எத்தனை பேர்? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பேருண்டோ 1,00,000 பேருண்டோ 1,00,00,000 பேருண்டோ சொல்லாமல் வேற பாணியிலே சொல்கிறார்கள். பி அததி ஷுஊரி கனமி கல்பி. பனு கல்ப் என்று ஒரு வம்சம் இருந்தது அரபு நாட்டிலே. அரபு நாட்டிலே வாழ்ந்த வம்சங்களில் ஆக கூடுதலாக ஆடு வளர்க்கின்றவர்களும் ஆக கூடுதலான மக்களை கொண்ட வம்சமும் பனு கல்ப் என்ற வம்சம்தான். பனு கல்ப் என்ற வம்சத்தினுடைய ஆடுகளில் உள்ள ஒவ்வொரு முடியும் எத்தனையோ அத்தனை பேர் அளவுக்கு விடுதலை செய்யும். ஒரு ஆட்டு எடுப்போமே, கொள்ளையா எடுக்கமான ஒரு ஆட்டை எடுப்போம். ஒரு ஆட்டை எடுத்தா எத்தனை முடியும்? அதில் யாருக்கு தான் என்ன தேவையும்? எந்த கம்ப்யூட்டராலையும் எண்ணி முடிக்க முடியாது. அந்த ஆட்டில் முடிய கோடிக்கணக்கான முடி இருக்கு. அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றிரவு விடுதலை செய்கிறான். இப்போ அப்துல் ரவுஃப் அப்துல் ஜவாத் நரகவாதி என்றிருந்தா நானும் இந்த இரவு ஹயாத்தாக்கினதுண்டா நாமையும் தப்பிட்டோம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் தப்பி விடுவீர்கள். ஆகையினால இந்த இரவை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் வலாயும் இன்றைய இரவையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலது கண்ணாலையும் பார்க்க மாட்டான், இடது கண்ணாலையும் பார்க்க மாட்டான், அறவே பார்க்க மாட்டான். இல்லா முஷ்ரிக்க பார்க்க மாட்டான். முஷ்ரிக்கண்டா சிலை வச்சு வணங்குறவன் மட்டுமல்ல, மூமி முஸ்லீம்லேயும் முஷ்ரிக்கிட்டான். அதை விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இல்லை. அதனால நான் பொதுவாக சொல்கிறேன், முஷ்ரிக்குக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்க மாட்டான். வைலா முஷாஹினின் 2 பேருக்கு இடையில நுழைஞ்சி அங்கால 9 ஆக்கி இஞ்சால 18 ஆக்கி 2 பேருக்கு இடையில குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற முஷாஹினையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். குடும்பத்தவர்கள், உறவினர்கள், இவர்களை விரோதித்து வெறுத்து நடக்கக்கூடிய ஒருவனையும் அல்லாஹ் தஆலா இன்னும் பார்க்க மாட்டான். பெற்றோர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் பெற்றோர்களோட பேசுறதில்ல. இந்த சபையிலே இருப்பீங்க, இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆக்கள்லையும் நிறைய பேர் இருப்பீங்க பெற்றோர்களோட பேசாத ஆக்கள், சகோதர சகோதரிகளோட பேசாத ஆக்கள் இருப்பீங்க, நண்பர்களோட பேசாத ஆக்கள் இருப்பீங்க, அடுத்த வீட்டுக்காராக்களோட பேசாத ஆக்கள் இருப்பீங்க. உங்களுக்கும் இந்த விஷயம் நடக்காது. இன்றைய தலகுகளானு நீங்கள் வணங்கினாலும் சரிதான். அம்மா அப்பாவோட பேசுகிற இல்லையா, வேலை இல்லை, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். குடும்பத்தை வெட்டி நடக்கிறீங்களா, அவங்களுடைய அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். எதுவுமே நடக்காது. வலா இலா காத்தியா ரஹிமின். அடுத்தது ஒரு ஆள் ஆறு, வலா இலா முஸ்பிலின். சாரத்தை கரண்டைக்கு கீழே உடுத்துக்கிட்டு நடக்கானே, அவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். சாரம் உடுக்கல்லி கரண்டைக்கு மேலே நிற்கணும். அதுக்கு அவண்டி முழங்கால் அளவு கொடுக்க தேவையில்லை. சில பச்சை பேனுகள் முழங்கால் வரைக்கும் சேர்த்திட்டு உடுத்து தெரியலாம். சுஜூது செய்யக்க தொட தெரியும், தொழுக பாத்தில். அப்படி இஸ்லாம் உடுக்க சொல்லல. கரண்டைக்கு கீழே உடுக்காது, அவ்வளவுதான். கரண்டைக்கு மேலே உடுத்துக்க, அவ்வளவுதான்.
லோங்ஸ் போட்டு விட்டு வாராங்க சில ஆட்கள் பாருங்க. கரண்டை கீழே ரோட்டு கூட்டி வருகிறது லோங்கிஷ். இவங்களாவது என்ன பார்ப்பானான்னு பார்க்க மாட்டான். காரை துப்பி விட்டுருவாங்க. துப்புவான் நான் சொல்கிறேன், பார்க்க மாட்டான். அவ்வளவுதான். பெற்றோருக்கு வேதனை செய்கிறவர், அடித்தோ ஏசியோ அல்லது செலவு கொடுக்காமலோ கவனிக்காமலோ பெற்றோருடைய மனதை வேதனைப்படுத்துகின்றவனையும் இன்றைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டான். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேலைகளை செய்யலாம், இவர்களுக்கு கொண்டு நடக்காது. வலா இலா முதிமினி ஹம்ரின். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இரக்கத்தை காட்டுறாங்க இவருள்ள பாருங்க. வலா இலா முதிமினி ஹம்ரின். நிரந்தரமாக மது பாவிக்கின்றவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். முதிமின் என்ற சொல்லுக்கும் நிரந்தரமாக என்ற அர்த்தம், டெய்லியாக என்ற அர்த்தம், தினமும் என்ற அர்த்தம் வரும். தினமும் மதுபானம் பாவிக்கிறவனையும் பார்க்க மாட்டான். அப்புறம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இடையிலே ஒருத்தம் பாவிச்சா பரவாயில்ல என்ற கருத்தல்ல, பாவம் பாவம்தான், இருந்தாலும் அல்லாஹ் பார்ப்பான் அவனை. இப்படித்தான் பரிசுத்தல் வேற முடிச்சுட்டான், அல்லாஹ் பார்ப்பான். இந்த வசனத்தை பாருங்க, முதிமின் ஹம்ரு, மதுபானத்தை தினமும் அருந்துகின்றவன், மதுபானத்தை நிரந்தரமாக குடிப்பவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இவ்வளவு பேரையும் அல்லாஹ் இன்றிரவு பார்க்க மாட்டான். மத்தாக்களுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. அடுத்தது, இன்று இரவு லைலத்துல் பராஆ என்ற பெயர் இருக்கிறது மாதிரி இந்த இரவைக்கு வேற பேர்களும் இருக்கு. அதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். லைலத்துல் முபாரகா ஒன்று, லைலத்துல் கிஸ்மா, லைலத்துல் தக்பீர், லைலத்துல் இஜாபா என்று இன்னும் பல பெயர்கள் இருக்கின்றன. இன்னும் பல பேருக்கு நேரம் போகுங்கிறதுக்காக நான் பிரிக்கிட்டேன். قال النبي صلى الله عليه وسلم خمس ليال لا يرد فيهن الدعاء ليلة الجمعة وأول ليلة من رجب وليلة النصف من شعبان وليلة القدر وليلة العيدين. 5 இரவுகள் இருக்கின்றன. அந்த இரவுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் கேட்கக்கூடிய துஆவை தட்ட மாட்டான், ஏற்றுக்கொள்வான், ஜவாபு சொல்வான், நிறைவேற்றி கொடுப்பான். 5 இரவுகள். அதில் ஒரு இரவு லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய இரவு, வெள்ளிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை இரவில் நல்ல துஆ கேளுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு லைலத்தின் மின் ரஜப், சென்ற மாதம் ரஜப் மாதத்தின் முதலாவது இரவு, ஒரு இரவு, அன்றும் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வார். வலைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், இன்றைய இரவு, இன்றைய இரவையும் கேட்கக்கூடிய துஆவை கபூல் செய்வார். வலைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் என்று ரமலான் மாதத்தின் பிந்தின பத்திலே வரக்கூடிய அன்று லைலத்துல் கத்ருடைய இரவில் கேட்கின்ற துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான். வலைலத்துல் ஈதைன், 2 பெருநாள் இரவு, ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள். இந்த 2 பெருநாள் இரவும் விசேஷமான இரவுகள். அன்றைய தினங்களில் கேட்கும் துஆவையும் அல்லாஹ் ரத்து செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்வான். அடுத்தது லைலத்து ஈதில் மலாயிகா. எங்களுக்கு ஹஜ் பெருநாள் ஒரு பெருநாள், நோன்பு பெருநாள் ஒரு பெருநாள். மலக்குகளுக்கும் பெருநாள் என்ன மீதியா? என்ன ஹஜ் பெருநாளா நோன்பு பெருநாளா? மலக்குகள் பெருநாள். அவங்கட பெருநாள் எந்த பெருநாள் தெரியுமா? லைலத்துல் பராஆ. இன்றைக்கு தான் மலக்குகள் பெருநாள். நல்லா உடுத்துக்கெடுத்து வெளிநாட்டு சாமான்லாம் எடுத்து போட்டு விட்டு மிக்க விசேஷமாக தான் இருப்பாங்க எல்லா மலக்குகள். நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருந்தால் மலக்குகளை பார்க்கலாம். மனிதர்கள் மலக்குகளை பார்க்கக்கூடாது என்று இஸ்லாத்திலே கிடையாது. மலக்குகளை மனிதர்கள் பார்க்கலாம், பேசலாம், கதைக்கலாம். ஆனால் அதற்கான தராதரம் வேணும், தரம் வேண்டும், தகமை வேண்டும். இன்னலில் மலாயிகத்தி ஃபிஸ் ஸமாஇ லைலத்தை ஈதின். மலக்குகளுக்கு
வானலோகத்திலே 2 பெருநாட்கள் இருக்கின்றன. ஈதுல் மலாயிகத்தி லைலத்துல் பராஅ, மலக்குகளுடைய பெருநாள் லைலத்துல் பராஅ இன்றைய இரவு. லைலத்துல் கத்ரி, ரமலான் மாதத்தில் வார லைலத்துல் கத்ருடைய இரவு. இது மலக்குகள் பெருநாள். ஆகவே இன்றைய இரவு மலக்குகளுக்கு பெருநாள் இரவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றிரவு ஹயாத்தாக்குறோம். ஹயாத்தாக்குறேன்டா என்ன செய்கிறோம்? வந்து மகரிபி ஈஷாவையும் தொழுது போட்டு இங்கே தார ரொட்டியை எடுத்துக்கிட்டு போனால் ஹயாத்தாக்கினதாக ஆகுமா? அப்படி அல்ல. ஹயாத்தாக்குறதுக்கு ஒரு முறை இருக்கு. அதுபடி ஹயாத்தாக்க வேண்டும். யுஸ்தஹப்பு இஹ்யாஉஹா ஜமாஅத்தன் ஃபில் மஸ்ஜிதி. பள்ளி வாசல்களில் அந்தந்த மஹல்லாவில் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து எல்லாரும் கூடி இருந்து ஹயாத்தாக்கும். எங்கே நடக்குது? பள்ளிகளில் இஷாவை தொழுது ஒன்று இழுத்து மூடி போட்டு போயிடுறாங்க பள்ளி வாசல்கள். அது அந்த காலத்தில் நடந்துச்சு 10 மணி வரைக்கும். இப்போ நவீன கண்டுபிடிப்பாளர்கள் வந்த பிறகு இஷா தொழுகையோட பள்ளி பந்து ஹோகையா, பந்து செய்யறாங்க, மூடி போட்டுறாங்க. பள்ளி பாலடையுது சகோதரர்களே. லுப்ஸ் அஹ்சனிசியா, இன்றிரவு கொஞ்சம் புதிய உடைகளை உடுக்கணுமா, அதுவும் ஹயாத்தாக்குகிறார். இந்த இரவை ஹயாத்தாக்குவதில் ஒன்று மக்கள் கூட்டமாக ஜமாத்தாக பள்ளியில் ஒன்று சேர்கிறது. 2வது புத்தாடை அணிவது. சாம்பிராணி போடுறது. அத்திரு போடுறேன்னு சொல்லல. அத்திரு போட்டால் போட்டவனுக்கு தான் மணக்கும். சாம்பிராணி போட்டால் பள்ளியெல்லாம் மணக்கும். சில வயதிக்கான் சாம்பிராணி புகைப்பட்ட மூக்கை பற்றிட்டு போனான். என்னையான் சிறுக்கு புகையா, சிறுக்கு புகை மூக்குள்ளால போய் மண்டையை தாக்கிற மண்டத்துக்காக வேண்டி மண்டையை தாக்கிறேன்னா மண்டையிலே நம்ம இருந்தால் தானே மண்டையை தாக்கும். மண்டையிலே ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது எப்படிடா மண்டையை தாக்கும்? அதுக்காக மூக்கை பொத்திட்டு போகிறான். சாம்பிராணி புகைப்படாமல் நம்மளோட பள்ளி வாசலுக்கு முன்னால் ரோட்டால் போகும்போது பாருங்கள், சிலாக்கள் மூக்கை பற்றிட்டு போகிறாங்க. என்னையாம் சிறுக்கான புகை மூக்குள்ளே போய் மூளையை தாக்கின்னு பயப்படுறாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மையமாக வைத்து ஆய்வு செய்து எடுத்து சொல்லக்கூடிய நாதாக்கள் சொல்கிறாங்க, புகார் சாம்பிராணி போடுங்க இடையில வைக்க. இந்த மலக்குகள் பெண்ணாள் அல்லவா, சாம்பிராணியை போட்டு மனமாக்கணும். அவங்க வந்து சந்தோஷமாக போ. இக்குத்திஹால், இந்த ஹயாத்தாக்குற முறைகள்ல இது ஒன்று. இக்குத்திஹால், இக்குத்திஹால் என்ன? சுருமா போடுறது. கண்ணுக்கு சுருமா போடுற சுண்ணத்து. பெண்களும் தான் ஆண்களும் தான். அந்த பழக்கம் இப்போ முத்தாவே இல்லாம போச்சு. போடுறதே இல்லை ஆக்கள். ஆனால் சுருமா போடணும். அது கண்ணுக்கு நோய் வராமல் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுர்மா குச்சி, சுர்மா போத்தல் எப்போதும் அவருடைய பேக்கிலே இருக்கும் எடுத்து போட்டுக் கொள்வார்கள். இன்றைய இரவை ஹயாத்தாக்குவது இத்தாமுத்தாம், சாப்பாடு கொடுங்க. அதுதான் இந்த ரொட்டியே கொடுக்கலாம். சாப்பாடு கொடுங்க. ஏன்னா சோறு தான் கொடுக்கணும் மட்டும் இல்லை, இட்லி தான் கொடுக்கணும் மட்டும் இல்லை, ரொட்டியை கொடுக்கிற வழக்கம் அந்த காலத்திலிருந்து நமது ஊரிலே இருந்து வருவதை நாங்கள் அறிகிறோம். அப்படி செய்யுங்கள். பள்ளியிலே கூடியிருந்து திக்ரு செய்யுங்கள். சலவாத்தும் சொல்லுங்கள். இந்த அமல்களை செய்து இன்றைய ஹயாத்தாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. قال الحافظ ابن رجب الحنبلي وليلة النصف من شعبان كان التابعون من أهل الشام كخالد بن معدان ومكحول ولقمان بن عامر وغيرهم يعظمونها ويجتهدون فيها في العبادة وعنهم أخذ الناس فضلها وتعظيمها. حافظ ابن رجب الحنبلي رضي الله تعالى عنه சொல்கிறார்கள், ஷாபானுடைய லைலத்துல் பராஅத்தான என்ற இரவு தாபீன்கள் என்றாரு
சஹாபாக்களை கண்டவங்க. சஹாபாக்களை கண்டவங்க தான் தாபியங்கள். தாபியங்கள் ஷாம் நாட்டிலே வாழ்ந்த தாபியங்கள், சிரியா நாட்டிலே வாழ்ந்த தாபியங்கள். யாரை போல? ஹாலித் இப்னு மிஅதான், மக்ஹூல், லுக்மான் போன்றவர்கள் இந்த லைலத்துல் பராஅத்தாகிய என்ற ஷாபானுடைய 15ஆம் இரவை மிகவும் கண்ணியப்படுத்துவார்கள். இபாதத்தும் எக்கச்சக்கமாக செய்வார்கள். இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்துத்தான் மற்றவர்களும் பின்பற்றி செய்து வந்திருக்கின்றார்கள். வல்ஹாசில், கடைசியாக என்ன சொல்கிறாருண்டா, ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கிடையில் இன்னும் ஒன்றை சொல்லிக்கிறேன். நாங்கள் கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய ஒரு ஆசாமி உலகத்தில் தோன்றியிருக்காரு. ரசூலுல்லா தோன்றி ஏறத்தாழ 700 வருஷம் அல்லது 650 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள் தோன்றினார். ஹர்ரான் என்ற ஊரில் அவர் பிறந்தார். டமஸ்கஸில் வாழ்ந்திருக்கிறார். பாடம் ஓதிக்க கொடுக்கக்கூடாது மக்களுக்கு என்று அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிறையிலேயே மௌத்தாகி போனார் அந்த மனுஷன். அவரைத்தான் நாங்கள் இப்னு தைமியான்னு சொல்கிறோம். இல்முஹு அக்ஸரு மின் அக்லி, அவருடைய இல்மு அவருடைய அக்லை விட கூடுதலாக உள்ளது என்று அவரை பற்றி புகழ்ந்து பலர் பேசியிருக்கிறார்கள். இந்த மனுஷன் ஒரு பலிகட்ட மனுஷன். இப்னு தைமியா அவருடைய பேர். அவருடைய 3வது தகப்பனுடைய பேர் தான் இப்னு தைமியா. அவருடைய பேர் அஹ்மத் தகியுத்தீன் அஹ்மத். இந்த மனுஷன் ஜியாரத்து பண்ணவானா, ஜியாரத்துக்காக பிரயாணம் செய்யவானா, கத்தம் உதவானா, பாத்தியா உதவானா, மௌலத்து உதவானா. இப்போது கரணிகள் எதுவெல்லாம் கூடாதென்று சொல்கிறார்களோ அதெல்லாம் கூடாதென்று சொன்ன முதலாவது ஆசாமி அவர்தான் தகியுத்தீன் அஹ்மத் இப்னு தைமியா தான். அந்த மனுஷன் இந்த லைலத்துல் பராத்தை பற்றி சொல்கிறேன்டா, இது ஷிர்கான இரவு, ஒன்றுமே செய்யப்படா என்று அவர் சொல்லணும். அந்த மனுஷனை பாருங்க, அவர் காலையில் ஒரு கதை மாலையில் ஒரு கதை சொல்கிற ஆள் தான். இருந்தாலும் அவர் சொல்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும். موقف ابن تيمية من ليلة النصف من شعبان. قال الشيخ ابن تيمية அவர் ஷேகன் தான் எல்லாரும் சொல்கிறேன். அதனால் நாங்கள் என்ன ஷேகப்போம், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல மாட்டோம். قال الشيخ ابن تيمية, இப்னு தைமியா என்ன சொன்னார்? وأما ليلة النصف فقد روي في فضلها أحاديث وآثار ونقل عن طائفة من السلف أنهم كانوا يصلون فيها فصلاة الرجل فيها وحده قد تقدمه فيه السلف وله فيه حجة فلا ينكر مثل هذا. அவருடைய கிதாப் அல் ஃபதாவா என்ற கிதாப் 23வது பாகம் 132வது பக்கத்திலே இந்த செய்தியை சொல்றார். அந்த மனுஷன் என்ன சொல்றார் தெரியுமா? அம்மா லைலத்துன் நிஸ்பி மின் ஷாபான், இன்றைய இரவு ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவு, அந்த இரவு மிகச் சிறப்பான இரவு என்று பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன என்று சொல்றார். ஒன்னுகிலான் தாய்பத்தின் சலப், சலப் சலப் என்று முன்னோர்கள் சஹாபாக்கள் அவங்கள் அடுத்தாக்கள் இப்படி வந்தவர்கள்லாம் சலபு சலபி சலபி என்று சொல்லுவாங்க. அந்த சலபுகள் இன்ற இரவையிலே தொழுகையை கொண்டு இன்று இரவை ஹயாத்தாக்கி வந்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். வலஹு ஃபீஹி ஹுஜ்ஜா, இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஃபலா யுன்கரு மிஸ்லு ஹாதா, இது போன்ற விஷயத்தை மறுக்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். 23வது பாகம் 132வது பக்கம். இந்த மனுஷன் தான் சொல்ல வேண்டிய ஆள். லைலத்துல் பராத் மெல்ல கத்திரிக்காயும் இல்லைன்னு தான் சொல்லணும் இவர். பாருங்க, இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இதாயத்தை கொடுத்தானே ஏரியா. இந்த விஷயத்தில்
இந்த இரவை ஹயாத்தாக்க வேணும்ங்கிறத அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். துவலம் யஸ்புத். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரவை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் அதுக்கு சாராம்சம் والحاصل أن إحياء ليلة النصف مستحب. தான் சுருக்கம். இந்த இரவை ஹயாத்தாக்குறது சுன்னத். சுருக்கத்தை சொல்கிறார். சாராம்சம், சாரம் என்ன? இன்றைய இரவை ஹயாத்தாக்குவது முஸ்தஹப்பு, நல்ல விஷயம், சுன்னத்தான விஷயம். லிமா வரத ஃபீஹி மினல் அஹாதீதி வயகூன ذلك بالصلاة بغير تعيين عدد مخصوص وبقراءة القرآن فرادا وبذكر الله تعالى والدعاء والتسبيح والصلاة على النبي جماعة وفرادا وبقراءة الأحاديث وسماعها وعقد الدروس والمجالس للتفسير وشرح الأحاديث والكلام على فوائد هذه الليلة وحضور تلك المجالس وسماعها وغير ذلك من العبادات. இன்றைய இரவும் நீங்கள் நல்லாக தொழுங்க. ஆனால் 50 ரக்காத்தான் தொழணும், 100 ரக்காத்தான் தொழணும் என்று ரக்காத்தின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு தொழாதங்க. எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவு தொழுவிட்டு போகும். 50 ரக்காத்தான் தொழணும், 25 ரக்காத்தான் தொழணும்னு குறிப்பிட்டு தொழாதங்க. அப்படி வரல. ஆகையினால தொழுங்க, வேண்டிய மட்டுக்கு தொழுங்க. ஒரு கிராமத்தில் குர்ஆன் ஓதுங்க. புராதா சேர்ந்துக்கிட்டு ஓதாம தனித்தனிய குர்ஆன் ஓதுங்க. வபிதிக்ரில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. வதுஆஇ, அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. வத்தஸ்பீஹி, தஸ்பீஹ் செய்யுங்க. வஸ்ஸலாத்தி அலன் நபி, நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்க. ஜமாஅத்தன் வஃபுராதா, தனியும் செய்யுங்க, கூட்டமாக சேர்ந்து ஜமாஅத்தாவும் செய்யுங்க. வபிக்ராஅத்தில் அஹாதீஸி வஸமாஇஹா, ஹதீதுகளை வாசிங்க. புகாரியை ஓதுறமில்ல, ஒரு மாதம் ஹதீதை வாசிக்கிறதானே, அந்த ஹதீதை வாசிங்க, அதுவும் வணக்கம் தான். அந்த ஹதீதை வாசிக்கிறத கேட்டுக்கொண்டிருங்க, அதுவும் வணக்கம் தான். இவங்க சொல்கிறாங்க குர்ஆன் ஓதினால் தான் சவாபும், ஹதீதை வாசிக்கிறதுனால சவாப் இல்லை, ஆகையினால் புகாரியை ஓத தேவையில்லைன்னு தானே சொல்கிறாங்க நவீன கண்டுபிடிப்பாளர்கள். இங்கே என்ன எழுதுறாரு? ஹதீதை வாசிக்கிறதே அமல், அதை கேட்டுக்கொண்டிருப்பதே அமல் என்று எழுதுகிறார். பாடம் நடத்துங்க, வகுப்பு நடத்துங்க, மார்க்க சட்டத்திட்டங்களை கூட்டம் கூட்டமாகவோ தனித்தனியாகவோ என்று செய்யுங்க. அதுவும் இந்த இரவை ஹயாத்தாக்குவதிலே சேரும். தஃசீரை வாசிங்க, ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுங்க, இந்த இரவினுடைய சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வஹுதூரி தில்கல் மஜாலிஸி வஸமாஇஹா, இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கிறீங்களே, இதுவும் நீங்கள் இரவு செய்யக்கூடிய இபாதத்தில் சேரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் நவீன கண்டுபிடிப்பாளர்களுடைய கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாது சஹாபாக்கள், தாபியன்கள், தபால் தாபியன்கள், அவுலியாக்கள் எந்த வழியில் போனார்களோ அந்த வழியிலே நாங்கள் போக வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்.